Welcome you all to 5th standard social science class. In this video, we are going to see about the lesson Good Citizen. This is our part 1 video. First, we are going to see about what is citizen. A citizen is a person who is a member of a particular country and enjoys various rights and executes his duties. ஒரு சிட்டிசன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட ஒரு மெம்பராக இருப்பாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்னது, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட சிட்டிசனாக தான் இருப்பாங்க. அந்த கண்ட்ரியை ஆஃபர் பண்ண ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அதாவது உரிமைகள் மற்றும் கடமைகளை அவங்க அனுபவிப்பாங்க. வி ஆர் ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கண்ட்ரி. அதாவது நம்மளாம் யாரும் எந்த கண்ட்ரியோட சிட்டிசன், இந்தியாவோட சிட்டிசன். சிட்டிசன் மீனிங் இன் தமிழ் குடிமக்கள். குட் சிட்டிசன் மீன்ஸ் நல்ல குடிமக்கள், குடிமகன் ஆர் நல்ல குடிமகள். ஒரு நல்ல குடிமக்களாக இருக்கணும் அப்படின்னா அவங்கள என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, க்ரோத்திங் ட்ரீஸ், ஹெல்பிங் ஓல்ட் பீப்புள்ஸ், பேம்பரிங் பெட்ஸ், கார்டனிங், சல்யூட்டிங் நேஷ்னல் ஃப்ளாக், ஹெல்பிங் சம் ஒன். இதெல்லாம் என்னது, ஒரு நல்ல குடிமக்களோட குவாலிட்டிஸ். இதெல்லாம் என்னது, நல்ல குடிமக்களோட குவாலிட்டிஸ். Who is a human? What are the difference between animals and humans? ஹியூமன்னா யார், அவங்க ரெண்டு பேர் ஹியூமனுக்கும் அனிமல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மேன் இஸ் எ சோஷியல் அனிமல். மேன் என்னது, ஒரு சோஷியல் அனிமல்னு சொல்கிறாங்க, அதாவது சமூக விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் bestowed with sense. ஹியூமன் பீயிங்ஸ் திங்க் அண்ட் ஆக்ட் யூஸ் their சென்ஸ். அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் சென்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சிந்தித்து செயல்படுறாங்க, பகுத்தறிவு சிந்தித்து செயல்படுறாங்க. There are 5 sense organs in our body. What are they? Eyes, ears, nose, tongue and skin. There are 5 sense organ in our body. ஓகே, நம்ம கண் இதுக்காக யூஸ் ஆகுது, பார்க்கறதுக்காக யூஸ் ஆகுது. காதுகள் ஏதாச்சும் ஒளியை எழுப்புச்சுன்னா அது கேட்குறதுக்காக, யாராச்சும் பேசினாங்க, யாராச்சும் கூப்பிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்குறதுக்காக யூஸ் ஆகுது. நோஸ் ஸ்மெல் பண்ணுறதுக்காக, குட் ஸ்மெல், பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. டங்க் டேஸ்ட் பண்ணுறதுக்காக, யாராச்சும் தொட்டால் நம்ம எது மூலமாக உணர்கிறோம், ஸ்கின் மூலமாக தான் உணர்கிறோம். தீஸ் ஆர் த 5 சென்ஸ் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. They are born free but bonded in the social web. நம்ம சுதந்திரமாக பிறந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், சொசைட்டிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம், இந்த சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். They cannot live alone. நம்மளால் என்ன பண்ண முடியாது, தன்னிச்சு வாழ முடியாது. அதாவது யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், இந்த சொசைட்டியோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. They need social and emotional support. நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த சமுதாயத்தோட சப்போர்ட்டும் உணர்வுபூர்வமான சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இடத்துல வாழ்கிறோம். இப்போ இந்த கவர்மெண்ட்டு, இந்த சொசைட்டி இல்லாமல் நம்ம ஒரு செயலை செய்ய முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும்னாலும் என்ன பண்ணுறோம், நம்ம கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வாட்டர் சப்ளை வேணும் அப்படின்னாலும் நம்ம கார்ப்பரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம என்ன தான் பண்ணுறோம், இந்த சொசைட்டியை சார்ந்து தான் வாழ முடியும். டு லிவ் இன் த சொசைட்டி they need to develop some good values. நம்ம இந்த சொசைட்டியில் வாழணும், நம்ம இந்த சமூகத்தில் வாழணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு சில குட் வேல்யூஸை டெவலப் பண்ணிக்கணும். we are born with few values and right. நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்குன்னு சில குவாலிட்டிஸ், உரிமைகள் எல்லாமே இருக்குது. These values are further polished in educational institute. The aim of education is to change a person into a valuable person. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வேல்யூஸை நம்மளோட எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட், அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜ் டெவலப் பண்ணுது. ஒரு நார்மலான பீப்புளில் இருந்து ஒரு வேல்யூபிளான, அதாவது ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பர்சனாக, ஒரு மனிதனை உருவாக்க இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் பெரும் துணையாக இருக்குது.
Good values are the qualities of a person that keep society running. This quality can be developed by all. அதாவது ஒரு மனிதனின் உள்ள நட்பண்புகள் தான் இந்த சமூகம் இயங்குவதற்கு உதவுகிறது. இந்த நட்பண்புகளை எல்லாத்தினாலையும் தங்களுக்குள் வளர்த்து கொள்ள முடியும். The term civics relates to people or civilian or citizen of a country. People should live together in unity. Civic means குடிமை என்பது அந்த நாட்டில் உள்ள மக்கள் ஆர் குடிமக்கள் என்பதாகும். சிட்டிசன்னா என்னது? குடிமக்கள், அந்த நாட்டோட குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறோம். People should live together in unity. யூனிட்டி மீன்ஸ் ஒற்றுமையாக வாழணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். லிவிங் டுகெதர் இன் ஹார்மோனி டிஸ்பைட் ஆல் த டிஸ்பாரிட்டிஸ் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் வேல்யூ. ஹெல்பிங் அதர் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் வேல்யூ. நம்ம அனைத்து வேறுபாடுகளையும் கலைந்து நம்ம அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதே ஒரு நட்பண்பாகும். அதே போல் அடுத்தவர்களுக்கு உதவுவதும் ஒரு நட்பண்பாகும். There should be no disparity among people and all are one. Today's children are tomorrow's citizens of the nation. Moral and good values have been grown among children so that they may become valuable citizens. அதாவது மக்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். இன்றைய குழந்தைகள் நாளை இந்நாட்டின் குடிமக்கள் ஆவர். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒழுக்க நெறிகளையும் நட்பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அவங்க குழந்தைகளாக இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒழுக்க நெறிகளையும் நட்பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பிற்காலத்தில் அவங்க மதிப்புமிக்க ஒரு நல்ல குடிமக்களாக உயர்வார்கள். Good values are classified into personal value, cultural value, social value, disciplinary value, constitutional value. Personal value அப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்க நெறிகள், கல்ச்சுரல் வேல்யூனா பண்பாட்டு நெறிகள், சோஷியல் வேல்யூ அப்படின்னா சமூக நெறிகள், டிசிப்ளினரி வேல்யூனா நற்பண்புகள், கான்ஸ்டியூஷனல் அப்படின்னா என்னதுன்னா அரசியல் அமைப்பு நெறிமுறைகள். First we are going to see about personal values. Personal values. Personal value is the basic value for every individual. We must bring out the hidden values of the person that they acquire from their experience. This leads to their overall development. Personal value means தனிப்பட்ட நெறிமுறைகள். ஒரு தனிநபரின் அடிப்படை மதிப்பை தான் என்ன சொல்கிறோம்? பர்சனல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தனிநபரின் அடிப்படை மதிப்பை பர்சனல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருவரும் தன்னிடம் மறைந்திருக்கும் அனுபவத்தினால் பெறப்பட்ட நற்மதிப்பை வெளிக்கொண்டு வர வேண்டும். This leads to their overall development. இந்த நன்மதிப்பு தான் நம்மளோட ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். இந்த நற்மதிப்பு தான் நம்மளோட ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். Next we are going to see about cultural values. Cultural values means கலாச்சார நெறிமுறைகள். To become well mannered and cultural is an essence of the society. அதாவது நற்மதிப்பும் நற்கலாச்சாரமும் இந்த சொசைட்டியோட முக்கிய அம்சம் ஆகும். Irrespective of language and religion, people live together in harmony. This helps to maintain the cultural values. அதாவது இந்தியாவில் பல்வேறு வகைப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேச்சு வழக்கில் இருக்குது. அதே மாதிரி ரிலீஜனும் ரொம்ப நிறையா ரிலீஜியன்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் லைக் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது. ரிலீஜியனும் ஹிந்து, முஸ்லீம், இஸ்லாம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலீஜியனும் இருக்குது. பட் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டியாக
வாழ்கிறோம். இதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதாவது பல்வேறுபட்ட பன்முகத்தன்மை இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம், இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமையில் வாழ்கிறோம். திஸ் ஹெல்ப் டு மெயின்டைன் த கல்ச்சுரல் வேல்யூ. இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் பீப்புள் என்ன மோஸ்ட்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க, தமிழ் மக்களோட இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம், பொங்கல் சொல்லலாம். அதே மாதிரி கேரளாவுக்கு என்ன சொல்லலாம், ஓணம் சொல்லலாம். நார்த் இந்தியா அப்படின்னா ஹோலி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் இருக்குது. பட் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரும் டிஃபர் ஆகுது. பட் இவ்வளோ கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டியாக வாழ்கிறோம். இதுதான் என்னது, கல்ச்சுரல் வேல்யூ. வி ஆர் தமிழ் பீப்புள் அண்ட் இந்தியன்ஸ் டூ. வி ஆர் ஆல் ஹியூமன்ஸு. நாம் வந்து தமிழ் மக்களாகவும் இந்தியனாகவும் இருக்கிறோம். நாம் எல்லாருமே என்னது, மனிதர்கள். வி மஸ்ட் லிவ் டுகெதர் ஆஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வந்து சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும். Thank you, students.